பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகளும் மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. But now this is what the Lord says, He who created you, Jacob, He who formed you, Israel, do not fear, for I have redeemed you. You are mine. When you pass through the waters, I will be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுப்பாவுடைய சீஷர்கள் சென்று கொண்டிருந்த படகு நடுக்கடலிலே சேர்ந்த பொழுது அலைகளினால் அலைவுபட்டது. சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இயேசுப்பா அவர்களை தேடி கடலின் மேல் நடந்து வந்தார். ஆனால் அவர்கள் ஆவேசம், பேய் அப்படின்னு சொல்லி பயத்தினால் அலறினார்கள். சீஷர்களில் ஒருவராகிய பேதுரு இயேசுபாவிடம் கேட்கிறார், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் வா என்கிறார். இப்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து தைரியமாக எடுத்து வைத்த பேதுரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்க ஆரம்பிக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் கைவிடலை. அவரை பிடிச்சு தூக்கி விடுகிறார். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டோம்? உன் விசுவாசத்தில் எதுக்கு சந்தேகம்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினும் படகுல இருந்தால் நிச்சயமாய் நாம் மூழ்கி போக ஆண்டவர் விட மாட்டார். இம்மட்டும் நடத்தினது அவர் கிருபையானால் இனியும் நடத்துவார். தண்ணீர்களை கடக்கும்போது அவர் கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் நம்மில் புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்போம் என ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நமக்குள் வசிக்கிறார். எனவே நாம் ஜெய வீரர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துவார். எதற்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறபடியால் வெற்றி நிச்சயம், விடுதலை உண்டு. அவரையே சார்ந்து கொள்வோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடாதவர், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.